ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லக்ஷ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் நாங்கள் போயிருந்தேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் லாங் வீடியோ. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போனப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் சாப்பிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு மேலே போய் சாப்பிட போனோம். செகண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டாங்க. இதுக்காகவே நான் தனியாக நிறைய சாப்பிடணும் போல். அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். இலையெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக ஆன பிறகு பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா எல்லாமே வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி சும்மா இருக்குமா எடுத்து வாயில் போடு அப்படின்ற மாதிரி எடுத்து கொஞ்சம் வாயில் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, சிக்கன் லெக் பீஸ் 65 அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சுட சுட தட்டிலேருந்து அண்ணா வந்து கூட்டிகிட்டு போனார். செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போதே. பீஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அளவு சாப்பிட்டேன். அப்படி இப்படின்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கீழே வந்து பார்த்தா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தோம் பாய்கிறோம். சரி பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி ஐஸ்கிரீம் வாங்குற இடத்துல செம்ம கூட்டம். நான் அதை வாங்க கூட இல்லை, கீழே வந்துட்டேன். நான் இந்த ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா லாங் ரொம்ப பின்னாடி தான், அதனால் ஸ்க்ரீன்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுது. அதனால் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உட்காந்துட்ருந்தோம். குட்டீஸ் 2 பேரும் அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஃபஸ்ட்டு சாங்கே பார்த்தீங்கன்னா தளபதி அவரோட சாங் தான். அவரை மாதிரி கெட்டப் போட்டுட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லாவே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் தூரத்துலாம் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு கிட்ட எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நிறைய கட்டினேன். ஸோ எவ்வளோ நேரம் பின்னாடி உட்காந்து பார்க்குறது, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கேமரா தூக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேமரா தூக்கிட்டு இது மாதிரி தான் போகிறது. சரி ஓகே, நம்ம என்ன வீடியோ தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். டான்ஸ்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை கொஞ்சம் பாருங்களேன். பார்த்தீங்களா, அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பட் ஆனால் க்யூட்டான பையன். அடுத்தடுத்து பாட்டு வீடியோஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தனியாக வைப் ஆகுது. அப்படி அங்கே போய் டான்ஸ் ஆடுற மாதிரி தோணும். ஆடிடுவோம் அந்த மாதிரி தான். என்னென்னா எல்லாருமே கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வச்சுருந்தாலே எல்லாருக்குமே பாடணும் அதனால தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஆட முடியாது இல்லையா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தேன். சரியான மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நிறைய சாத்தியாச்சு. அப்படியே பாட்டு பார்த்துட்டே வேலை வந்துட்டோம். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். இதோட நிறைய சத்திரிக்காமல் பாய் பாய்.